இலங்கையை சார்ந்த யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தமிழீழத்தை சார்ந்த ஒருத்தரே இப்படி சீமானவர்கள் விமர்சிக்கிறாரு. தமிழினம் தான் உயிர் மூச்சுன்னு பேசுகிற சீமானவர்களை இந்த மாதிரி யாழ்ப்பாணத்து எம்பியே கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. உண்மையிலே அர்ஜுனா ராமநாதன் அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்திருந்தா அண்ணன் சீமான் மீது எனக்கு டவுட் வந்திருக்கும். அர்ஜுனா ராமநாதன் சீமான் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லியிருந்தா அண்ணன் சீமான் அவர்களை சந்தேகப்பட்டிருக்கலாம். அர்ஜுனா ராமநாதன் தமிழிலம் குறித்து போராடுற ஒரே தலைவர் சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா சீமானவர்களை நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். ஏன்னா அர்ஜுனா ராமநாதன் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய தாய் தந்தையாக யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜபக்சேவும் நமல் ராஜபக்சேவும். நமல் ராஜபக்சே என் தாய் தந்தை போன்றவர்னு சொல்ற ஒருத்தர் அண்ணன் சீமானவர்களை புகழ்ந்தாதான் அது பிரச்சனை, அண்ணன் சீமானவர்களை இகழ்ந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 20 நாள் இருக்கும், 20 நாளைக்கு முன்னாடி ஒரு இடப்பிரச்சனை, எங்கள் யாழ்ப்பாணத்தை ஒரு இடப்பிரச்சனையில் இந்த அர்ஜுன ராமநாதன் ஒரு பெண்ணை நோக்கி துப்பாக்கி தூக்கி காட்டுறாரு. ஒன்று சுட்டுப்படுவன் நாயே அப்படிங்கிறார், சுடுவன் நாயே அப்படிங்கிறாரு. அதில் யாழ்ப்பாண காவல்துறை இவரை கைது செய்து சிறைப்படுத்துது. சிறைப்படுத்தும் போது இவர் மீது நியாயம் இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தா இவர் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவர் கைதை கண்டித்து கண்டனம் தெரிவித்த ஆளு ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே. அது மட்டும் இல்லாமல் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நமல் ராஜபக்சே என் தாய் தந்தை போன்றவர்னு ஒருத்தன் சொல்றான். இங்க வந்து ஈழத்து மக்கள் காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால வீழ்த்தப்பட்டாங்க. அப்படி காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால வீழ்த்தப்பட்ட வழியை விஜய் அவர்கள் பேசல, சீமானவர்கள் பேசி ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டாரு. காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால வீழ்த்தப்பட்டாங்களே, யாரால காட்டி கொடுக்கப்பட்டாங்க? காட்டி கொடுக்கப்பட்டதே இவங்க அப்பாவால தான். யாரு? அர்ஜுனா ராமநாதன் பொருட்கள் பேருக்கு படி ராமநாதன். அந்த ராமநாதன் யாழ்ப்பாணத்தில் ஒரு கான்ஸ்டபிள். அந்த கான்ஸ்டபிள் தேச துரோகம் செய்தார் என்று புலிகளால் தண்டிக்கப்பட்டவர். புலிகளால் தண்டிக்கப்பட்டவருடைய மகன் தமிழீழத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் புலிகளுக்கும் அமைப்புக்கும் தலைவனுக்கும் உண்மையா இருப்பானா?